अब आपके सामने बयान करने के लिए आ रही हैं मेहताब परवीन बिन्त नवाबुद्दीन। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिल मुरसलीन अम्मा बाद फ़क़द क़ाला अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद फ़ऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अला बिज़िक्रिल्लाहि तत्मइन्नुल क़ुलूब। அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தியானிப்பது கொண்டு மனங்கள் அமைதி அடைகின்றன. அல் குர்ஆன். நோய் என்பது மனித சமுதாயத்தை முழுதுமாக ஆட்கொண்டு விட்டு தீமையாகும். நோயற்ற மனிதனே இன்றைய உலகத்தில் இல்லை என்று கூறும் அளவிற்கு எங்கும் நோய்களுள்ளது. மனிதர்கள் ஏழை பணக்காரங்கள் பாகுபாடின்றி சக்திக்கேற்ப தங்கள் சரீரத்தை பிரித்த நோய்க்கு சிகிச்சையளிக்கின்றனர். ஆனால் அனைவருமே சிகிச்சையளிக்க வேண்டிய உறுப்பை கவனிக்க மறந்து விடுகிறீர்கள். அந்த உறுப்பு செயந்து விட்டால் ஏனைய உறுப்புகள் எவ்வளவு திடகாத்திரமாக இருந்தாலும் பயனில்லை, மயத்து என்று இனம் காட்டப்பட்டு ஒதுக்கி தள்ளப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உறுப்பை இனம் காட்டுகிறார்கள். சரீரத்தில் ஒரு சதை துண்டுள்ளது. அது சீரிழிந்தால் சரீரம் அனைத்தும் சீர்பெற்றுவிடும். அது சீரிழிந்தால் சரீரம் அனைத்தும் சீரிழிந்துவிடும். தெரிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளமிடாகும். இருதயம் என்ற அந்த பிரதான உறுப்பை தொற்றிக்கொள்ளும் வியாதிகள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் நோய்கள் கவலை, பயம், சந்தேகம், கோபம், பொறாமை போன்ற வியாதிகளை குறிப்பிட்டு கூறலாம். ஒருவன் ஏதாவது ஒரு கவலையால் பீடிக்கப்படும் போது அவனுக்கு உணவு செல்ல மறுக்கிறது, உறக்கம் பிடிப்பதில்லை. அவன் எவ்வளவு திடகாத்திரம் படைத்தவனாக இருந்தாலும் நாளடைவில் நல்லிந்து உருகுலைந்து போகிறான். மனிதனை அழிக்கும் குணங்களில் கோபம் என்பது முக்கிய இடத்தை வகிப்பதை இன்றைய உடல் கூறி நிபுணர்கள் ஆதாரத்துடன் இருக்கின்றனர். ஹார்ட் அட்டாக், பிளட் பிரஷர் போன்ற ஆட்கொள்ளி நோய்கள் மனிதனை தாக்குவதற்கு கோபம், உணர்ச்சி வசப்படுத்தல் போன்ற முக்கிய காரணங்களாகும். உள்ளத்தை தாக்கி உடலை அழுத்தும் இவை போன்ற நோய்களை வளரவிட்டு உடலுக்கு மட்டும் சிகிச்சை அளிப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். நோய் தாக்கிவிட்ட ஊன மனதுக்கும் ஒடிந்த உள்ளத்துக்கும் சிகிச்சை அளிப்பது எப்படி? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அலா பிஸ்ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. சதாவும் இறைவனை தியானித்துக் கொண்டே இருந்தால் உள்நோய்கள் அகன்ற அமைதி ஏற்படும், உடலும் படிப்படியாக ஆரோக்கியம் பெறும் என்பது குர்ஆனின் கருத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிந்து கொள்ளுங்கள், வலுமிக்க இரும்பு துருப்பிடித்து அழிந்து விடுகிறது போன்று உரமிக்க உள்ளமும் துருப்பிடித்து அழிந்து விடுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹு என்ற இறை தியானமே உள்ளத்துருவை நீக்க வல்லதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இறை திக்ரு, இருதயம் நோயற்ற வாழ்வை பெறுவதுதான் இறைமறை மேற்கொண்ட வசனம் மூலம் கோடிட்டு காட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எதிரிகள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிதும் போது இறை தியானத்தால் நிரம்பி வழிந்தவர்களின் மனம் பயம் இல்லாமல் அச்சோதனை எதிர்த்து கொண்டு எழுந்தது. இறை உதவி இருக்குமையானால் இந்த நெருப்பை என்ன செய்துவிட முடியும் என்று துணிந்தது. எனவே அவர்களின் உடலில் உரோமங்களை கூட அந்த கொழுந்து வெட்டியும் எரிப்பால் கரிக்க முடியவில்லை. சுபஹான் அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனநிலை பற்றி குர்ஆன் கூறும்போது அவர் தனது இறைவனின் சன்னிதானத்திற்கு சாந்தி பெற்ற உள்ளத்தோடு வந்தார் என குறிப்பிடுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீன் விழுங்கிய போது அவர்கள் இறை தியானத்தால் தெளிந்திருந்தார்கள். எனவே அப்பெரும் மீனால் அவர்கள் உடலில் ஜீரணிக்க முடியவில்லை. எனவே அச்சரித்திரம் பற்றி குர்ஆன் கூறும்போது அவர்கள் இறை தியானத்தால் திளைந்திருக்கவில்லையாயின் மறுவுலக காலம் வரை மீன் வயிற்றிலே தங்கியிருப்பார் என குறிப்பிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற காலையில் அவர்கள் மறைந்திருந்த குகையின் அருகில் எதிரிகள் இனங்கண்டு வந்த போது அவர்கள் மனம் தளராத்திருத்தருக்கு இன்னல்லாஹமானா, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறி அவர்கள் மனப்பக்குவம் காரணமாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்தார்களுடன் நாடு கடந்து வரும்போது அவர்களுக்கு முன்னால் பிரவாகம் எடுத்து ஓடும் நைல் நதியும் பின்னால் வெள்ளமென திரண்டு வரும் ஃபிரௌனின் படையும் சூழ்ந்து கொண்ட போது
அவர்கள் பயமில்லாமல் இன்னமைய ரப்பி, என்னுடன் எனது இறைவன் இருக்கின்றான், எனக்கு என்ன கவலை என்று கூறி அவர்கள் மனப்பக்குவம் எடுத்துக்காட்டவில்லையா? சுழண்டு சுழண்டு போரிட்ட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அத்துணை பலம் எங்கிருந்து வந்தது? உள்ளம் இறை தியானத்தால் பக்குவப்பட்டதால் அல்லவோ அத்தகைய சக்தியை பெற்றார்கள். இவை போன்ற எண்ணற்ற சம்பவங்களை கற்பிக்கும் பாடம் என்ன? உள்ளம் தியானத்தால் நிரம்ப பெற்றால் உடலும் அசாத்திய திறமை பெறுகிறது. எனவே நம்முடைய உள்ளமும் இறை தியானத்தால் நிரம்பப்பட வேண்டும் என்று கூறி வாஹிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अभी आप बहुत ही बेहतरीन बयान सुन रहे थे।